விசாரணை கைதி சபரிவர்மன் சிறை வார்டன்கள் மற்றும் கைதிகளால் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி எஸ்பி சஜிதா நாகர்கோவில் சிறையில் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேந்திரனிடம் கேட்கலாம். சுரேந்திரன், இந்த விசாரணை யாரிடமிருந்து தொடங்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக கன்னியாகுமரி மாவட்டம் சுசிந்தம் அருகே ஈத்தங்காடு பகுதியை சேர்ந்த சபரிவர்மன் என்ற மாற்றுத்திறனாளி இவன் அப்பகுதியில் பலசை கடை நடத்துகிறார். அவர் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்ததாக தென் தாமரகுளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு பின்னர் நாகர்கோவில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் திடீரென அவர் சிறைச்சாலையில் உயிர் வந்தார். அவரது மரணம் தொடர்பாக குடும்பத்தினரால் பல சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு தொடர் போராட்டமும் நடைபெற்றது. மேலும் அவர் சிறைச்சாலையில் கடுமையாக துன்புறுத்தி கொடூரமாக கொலை செய்ததாக குற்றச்சாட்டுகள் இருந்தது. உடலில் 19 காயங்கள் காணப்பட்டதற்கான தடயங்களும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது. இதற்கிடையே சபரிவர்மன் கடுமையாக தாக்கியதாக சிறை வார்டன்கள் 3 பேர் மற்றும் கைதிகள் 8 பேர் என மொத்தம் 11 பேர் கைது செய்யப்பட்டனர். சம்பவம் தொடர்பாக நேசமணி போலீசார் வழக்கு பதிவு செய்து வழக்கு தற்போது சிபிசிஐடி போலீசாரால் விசாரிக்கப்பட்டு வருகிறது. வழக்கு விசாரணைக்காக இன்று சிபிசிஐடி எஸ்பி சஜிதா தலைமையில் நாகர்கோவில் வருகை தந்த சிபிசிஐடி போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக நாகர்கோவில் சிறைச்சாலையில் தற்போது விசாரணையில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே சிபிசிஐடி அதிகாரிகள் நாகர்கோவில் சிறைச்சாலையில் விசாரணை மேற்கொண்ட நிலையில தற்போது எஸ்பியும் விசாரணையில் ஈடுபட்டிருப்பது நாகர்கோவில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது.